ஒரு ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போடும்போது அதோட ரேட் வந்து எப்படி சார்ஜ் பண்ணலாம்? இப்போ இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து என்னவா இருக்கும்? இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஃபுல்லாகவே பீட் ஒர்க்கு, ரொம்ப நெருக்கமாக செம்மையாக வந்து நெக்கும் க்ளோஸ் நெக் டைப்பில், அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்து ஸ்லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ளவுஸை வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் ஒரு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா, அதை நான் சொல்கிறத விட இந்த ப்ளவுஸ் போட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் வாங்கடா பிரியதர்ஷினி ஃப்ரம் சேலம் இல்லையா? கண்ணங்குறிச்சி. ஸோ கண்ணங்குறிச்சி, சேலம் கண்ணங்குறிச்சி. இவங்க வந்து இந்த ப்ளவுஸை ஆரி ஒர்க் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கடா, இப்போ இது வந்து வெளியே நம்ம ஒரு கடையில் கொடுத்து பண்ணால் இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு அப்ராச்மெண்ட்டாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? 4500 வாங்கலாம். 4500 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வேளை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கொடுக்குறேங்க, பிரியதர்ஷினி ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, ஸோ எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸ்லாம் எவ்வளோ ஒரு அப்ராச்மெண்ட்டாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 3000 அந்த மாதிரி. 3000 பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பாருங்களேன், நமக்காக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சொல்கிறாங்க. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்லேருந்து பண்ணலாம்டா? 1000லேருந்தே பண்ணலாம். 1000னா அது எப்படி இருக்கும்? மெட்டீரியல்ஸ் ஹெவியாக அந்த மாதிரி. ஓகே, இல்லை 1000 ரேஞ்சுனா 1000 ரேஞ்சில் நீங்கள் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 3-4000 போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் மேம்? அது வந்து பீட்ஸ் ஒர்க் மட்டும் இருக்கு இல்லையா, த்ரெட் ஒர்க் மட்டும் இருக்கு அப்படின்னா கம்மியாக போடலாம் மேம். ஜர்தோசி அந்த மாதிரி ஹெவியான பொருள் வாங்கினோம்னாக்கா அதுக்கு அதிகமாக சார்ஜ். வேலையிலையும் மாறுமா இல்லையா? ஒர்க்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் ஒரு டிசைன் வந்து அதனுடைய குவாலிட்டி, மெட்டீரியல் குவாலிட்டி, ஆரி ஒர்க்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை போட்டாலே கருத்து போயிடும், சிலதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ மெட்டீரியல் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டிசைன் இல்லையா, டிசைன், அந்த டிசைனுக்கு நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. சைஸை பொறுத்து ஏதாவது மாறுமா? நோ மேம், சைஸ் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன சைஸில் கொடுத்தாலும் டிசைனை பொறுத்து தான் மாறும். ஸோ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரியதர்ஷினி. இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்கடா, ரொம்ப வருஷம் போட்ட மாதிரி. ஸோ எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல அழகாக ஒரு டிசைனு, அதுலேயும் நல்லா ஃபில்லிங்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு, அண்ட் ஸ்லீவில் வந்து செம்ம கிராண்டான ஒர்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஓவராலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் பிரியதர்ஷினி கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணும்னா இன்ஸ்டா பேஜ் இருக்காடா? கொலா பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீ எங்ககிட்ட கிளாஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்ககிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ் இருக்குது. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ப்ராக்டிஸ் மெட்டீரியல் நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம், ஸ்டிச்சஸ் தேவையானது. இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.